வெற்றிக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி.வி. குமார் தயாரிப்பில் இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் சூதுகவும் 2. இதில் மிர்ச்சி, சிவா, ஹரிஷா, ராதா ரவி, கருணாகரன், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. சூதுகவும் 2 படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு. எஸ்.ஜே. அர்ஜுன் முதல்ல என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வரும்போது பிசா 4 எடுக்கலான்னு சொல்லி தான் வந்தார். ஆனால் பிசா 4 கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஆனால் சூதுகவும் 2 கதை நான் பண்ணியிருக்கேன். பிசா 4 அவர் தான் கதை சொல்லி ரைட்டிங் எல்லாம் எழுதி கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறமா ஆனால் சூதுகவும் 2 கதை முடிச்சிட்டேனே, அந்த கதையை ஒரு நாள் கேளுங்கண்ணே அப்படின்னாரு. இல்லை அர்ஜுன், பிசா 4 நான் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு சூதுகவும் 2 பட்ஜெட்டாக பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் கதையை மட்டும் கேளுங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கதையை கேட்டு அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு சினிமாவுக்குள்ளே வந்த புதுசில் 2013 வந்த புதுசில் எனக்கு சூதுகவும் பார்ட் 1 மிகப்பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் மூவியாக இருந்தது எனக்கு. அதை நான் ஒரே நாளில் 3 தடவை பார்த்தேன். அந்த படத்தை நூன் ஷோ, மேட்னி, ஈவினிங் ஷோன்னு சொல்லி 3 தடவை பார்த்தேன். அது என் மனசுக்குள்ளே ரொம்பவே ஓடிட்டதால சரி பிசாக்கு முன்னாடி சூதுகவும் 2 பண்ணலான்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் முதல்ல என்ட்ரி ஆகி இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த படம் சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இதில் ஆக்ட் பண்ணுறதுக்காக முதல்ல கமிட் பண்ணாங்க. சிவா சாருடைய எல்லா படங்களும் கலகலப்பு, சென்னை 28, அப்புறம் தமிழ் படம் எல்லா பார்ட்டும் ஹிட்டு. சென்டிமெண்ட்டாக எனக்கு அந்த சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சரி ஓகே, சூதுகவும் 2 பண்ணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சி.வி. குமார் சாரும் நானும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் தங்கம் சினிமாஸ் மற்றும் சி.வி. குமார் சார் அவர் மூலயமா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேலும் இந்த படம் டிசம்பர் 13 இந்த படம் தியேட்டருக்கு வருது. சூதுகவும் 1க்கு எப்படி ஆதரவு தந்து பிரசன்ட் மீடியா ரொம்ப இந்த படத்தை ரொம்ப வேற லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் டிசம்பர் 13 தியேட்டரில் பாருங்கன்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சி.வி. குமாரோட இன்றைக்கி கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது கடைசியாக வந்த பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் இந்த சி.வி. குமாரோட நிச்சயமாக அவரோட நம்பிக்கையில் இருக்கிற படங்களில் எத்தனை டைரக்டர், எத்தனை கேமராமேன், எத்தனை பேரை இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும்னு வேண்டி விரும்புகிறேன். வணக்கம். முக்கியமாக சொன்னால் ஆல் கிரெடிட் கோஸ் டு சி.வி. குமார் சார். ஏன்னா அவரதே ஒரு மினி யூனிவர்சிட்டி, அதில் எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி அர்ஜுன் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எல்லா காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னோட இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. இது வேறு வேறு டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சூதுகவும் நம்ம ஏற்கனவே பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். கண்டிப்பாக சூதுகவும் 2வும் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். சிவி அத்தனை அவர் நிறைய நியூ கம்மர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி எல்லாருமே லெஜெண்டாக இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமாக நிறைய லெஜெண்டுகள் உருவானாங்க. ஆனால் லெஜெண்டுகளை வச்சு அவர் படம் பண்ணலை. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவி திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்கில் இருப்பார். தொடர்ச்சியாக அந்த சினிமா மேலே உள்ள பேஷனால் அந்த படம் பண்ணுறதோட வேகத்தை, அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கார். கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமாஸ். ஜென்ரலாக ஹோட்டல் வச்சுருக்க எல்லாருமே ருசியை பற்றி பேசுவாங்க.
அவர் வந்து உணவை பற்றி பேசுவார், உணவை எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றி பேசுவார், நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும் கொடுக்கும். அவர் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். தங்கமான மனசுக்காரரு தங்கராஜ் அண்ணன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூ பற்றி சொல்லவே வேண்டாம். புதுசாக மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. இந்த படம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு 3 பீப்புளால். ஃபஸ்ட்டு என் பிரதர் நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்டு, இப்போ இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாராக ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில் வந்து சிறப்பித்த அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பயுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம்னாலே சரி ரொம்ப கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவார், பேசிகிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவார். இப்போ கூட கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கரெக்டா? ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலாக என்னைய நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலையே பேசினார். அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்ல பிரதர்? சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் டிசம்பர் 13th வருது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இதில் ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும், நம்மெல்லாம் பாசிட்டிவாக இருந்தோன்னா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில் அதே தான். ஸோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நமக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு படத்துலையும் சரி, ஒரு விஷயத்துலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்களை அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவாக மாற்றி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேரை சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நினைங்க. நன்றி.